ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வைன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மும்பை பகுதியில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு புறா ஒன்று பார்க்குறாங்க. அந்த புறாவை வந்து போலீஸார் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க, அது என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புறா இது வந்து என்னென்னா, பண்டைய காலத்தில் வந்து இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தூதுவுக்கு விடுறதுக்காக வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கோ இல்லை தூது விடுறதுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா சமாதானத்துக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த காலத்தில். நாட்கள் போக போக வந்து புறாவோட யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு, இப்போ என்னென்னா வந்து இப்போ நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அங்கே உள்ளவங்க வந்து நம்ம நாட்டை உளவு பார்க்குறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அதோட கால்லையோ உடம்புலையோ வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ஏதாவது ஒன்று மாட்டிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத உளவு பார்க்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம மும்பையில் வந்து துறைமுக பகுதியான பிர்பா ஷெட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து வித்தியாசமான முறையில் வந்து ஒரு புறா ஒன்று அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸாருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு புறா ஒன்று இருக்குது, இது வந்து நார்மலாக இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது போலீஸாரும் அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதோட உடல் பகுதியில், அதாவது கால் பகுதியில் 2 வித்தியாசமான பொருள்களையும் பார்க்குறாங்க. ரெக்கையிலேயே எதுவும் எழுதியிருக்கதை அவங்க நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணோடனே இது ஒரு வேளை உளவு பார்க்க வந்த புறாவாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புறாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அந்த புறாவோட ரெக்கையில் பார்க்கும்போது வந்து சைனாவில் ஏதோ எழுதியிருக்கு. எழுதினோடனே ஒரு வேளை சைனா வந்து நம்மளை வந்து உளவு பார்க்கறதுக்காக அந்த புறாவை அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ற முறையில் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நமக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது போக நம்மளோட இந்தியாவோட இடத்துக்குள்ள அப்பப்போ வந்து இது வந்து எங்களோட இடம் தான் அப்படின்னு சொல்லி அப்பப்போ பிரச்சனை பண்ணுதாங்க. ஸோ இதனால் வந்து இவங்க நம்மளை உளவு பார்க்க வருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. அந்த கால் பகுதியில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது ஒன்று வந்து செம்பிளான உலோகமாக ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளியால் இருக்குது. உடனே இவங்களுக்கு வந்து போலீஸாருக்கு வந்து சந்தேகம் ரொம்பவே அதிகமாகுது. உடனே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே பகுதியில் பக்கத்தில் பரேல் அப்படிங்கிற ஒரு விலங்குகள் காப்பகம் இருக்குது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாய் சகர்பாய் புன்ஷே பெட்டிட் அப்படிங்கிற ஒரு பேர். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பறவையை கொண்டு போய் தனிமைப்படுத்தி சிறையில் அடிக்கிற மாதிரி அதை ஒரு கூண்டில் அடைச்சி தனியாக வச்சிடுறாங்க. இது மேலே வந்து ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருந்தாங்க. எஃப்ஐஆரை போட்டு இந்த வழக்கை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த புறா எதனால் அங்கே வந்தது, என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் வந்து போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது, இந்த புறா வந்து உளவு பார்க்க வந்ததுக்கு ஆனால் புறா கிடையாது, இது வந்து வழி மாறி வந்திருக்குது. தைவான் பகுதியில் பந்தயத்துக்காக விடப்பட்ட ஒரு புறா இது. இது வந்து பந்தயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வழி மாறி என்ன பண்ணியிருக்குதுன்னா மும்பைக்குள்ளே வந்திருக்குது. திருப்பி அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் அது அங்கனக்குள்ளேயே அதே பகுதியில் சுற்றிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க தான் வந்து இது வந்து வித்தியாசமான முறையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் வந்து போலீஸாரும் சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த புறாவை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலங்கள் ஆகிப்போச்சு. இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2ஆம் தேதி 2024 இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புறாவை வந்து விடுதலையும் பண்ணியிருக்காங்க. இந்த புறா மேலே எஃப்ஐஆரும் போட்டு இதை ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நல்ல தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.